தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும், ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஜூலை 6ஆம் தேதியான இன்றைக்கி நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களாக வந்து என்டிஏ தரப்பில் இருந்தோம், அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்து அஃபிடேவிட் வந்து வாங்கியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இது தொடர்பான வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, மருத்துவ கலந்தாய்வு, அதாவது நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா டேட்டு குறிப்பிடாமல், தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. அது எப்போ வரும் அப்படின்னு தெரியல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிடேவிட் நமக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த அஃபிடேவிட்டில் ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்கிறது வந்து நீங்கள் ரீநீட் அப்படின்றது வைக்கக்கூடாது, திரும்ப வந்து எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு இவங்க வாதிடுறாங்க. இன்னொரு சைடில் அந்த பெட்டிஷனர் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கேஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் வந்து நீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீட் வேணும்னு ஒரு பக்கம், கவர்மெண்ட் சைடில் வேணான்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வச்சா என்னென்ன ப்ராப்ளம் வரும், அப்போ எதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நல்லா எழுதின மாணவர்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ தரப்புலேருந்து ஒரு பதில் மனு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு தான் வந்து என்டிஏ தரப்புலேருந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொன்ன இந்த கவுன்சிலிங்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த விவாதமே வந்து நமக்கு 8ஆம் தேதி ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அதற்கு முன்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேதி குறிப்பிடாமல் நீட் தேர்வை வந்து நம்ம வந்து, அதாவது கவுன்சிலிங்கை வந்து, நீட் தேர்வு கிடையாது, கவுன்சிலிங்கை ஒத்தி வைக்கிறோம், தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்னென்னா அப்போ நீட் தேர்வு கவுன்சிலிங் நமக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மட்டும் தான் தள்ளி வைக்கிறாங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். கவுன்சிலிங் அப்படின்றது இங்கே ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக மருத்துவ கலந்தாய்வு எதுவாக இருந்தாலுமே தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்றதான் முக்கியமான விஷயம். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஹியரிங்லாம் முடிஞ்சு என்ன தீர்வுகள் கொண்டு வராங்க, என்ன விவாதங்கள்லாம் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் அந்த கவுன்சிலிங் அப்படின்றது திரும்ப நமக்கு நடக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், 8ஆம் தேதி நமக்கு வந்து தீர்ப்பு அப்படின்னு சொல்கிற தீர்ப்புன்ற விவாதம் நடக்கும்பொழுது 6ஆம் தேதி கவுன்சில் வைப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கலந்தாய்வுக்கு கவுன்சிலிங்க்கு தயாராக இருக்கிறவங்க ரெடியாகவே இருங்க. அதுக்கப்புறம் போக போக 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு சரியான முடிவு அப்படின்றது வரும். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணாதீங்க. இன்றைக்கி கலந்தாய்வு கிடையாது, தேதி குறிப்பிடாமல் நமக்கு ஒத்தி வச்சுருக்காங்கன்றது தான் இன்றைக்கான நியூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.